மக்களே, இது வரைக்கும் விவசாயிகள் இன்ஸ்டாகிராமில் யூடியூப்பில் போடுறாங்க. அவங்களுக்குன்னா லைக் பண்ண மாட்டேறீங்க. எதுப்பா டான்ஸ் ஆடுறாங்க, சும்மா இது பண்ணுறாங்க, தேவையில்லாமல் வீடியோலாம் போகிறாங்கன்னா லைக் பண்ணுறீங்க. விவசாயம் என்பது நம்ம விவசாயி கஷ்டப்பட்டு உயிர் அதை விளைச்சி நமக்கு தானியங்களுக்கு கொடுத்து அது உணவாக வருது. அதை நீங்கள் மதிக்க மாட்டேங்கிறீங்க. இந்த பாருங்கள், இப்போ பயிர்கள் பார்த்தீங்க, இப்போ உளுந்து செடிங்க ஒன்று கூட வழியில் கஷ்டப்பட்டு உயிர் அவங்க விளைச்சி அது உளுந்து அது பயிராகி அப்புறமா நீங்கள் அரிசி இட்லி அதுவும் வடை சுட அது உளுந்து வந்தால் தான் நீங்கள் இது பண்ண முடியும். விவசாயிகள் கஷ்டப்பட்டு விளைச்சி இது பண்ணுறாங்க, நீங்கள் அதுக்கு லைக் போட மாட்டேங்கிறீங்க. ஆனால் இந்த நிலங்கள் எதுவும் என்னுடையது இல்லை, மற்றவர்கள் தான். ஆனால் நான் போட்டு காமிக்கிறேன், எல்லாம் வீடியோ எடுத்து காமிக்கிறேன். விவசாயிகளுடைய கஷ்டங்களை பாருங்கண்ணா. விவசாயிகள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அதுக்கான லைக் பண்ணுங்க. விவசாயி இல்லைன்னா நம்ம எதோ உணவுகளும் சாப்பிட முடியாது. அப்புறமா வெளிநாட்டில் இருந்து ஏற்றுமதிகள் இருக்குன்னா தான் அப்புறமா நம்ம சாப்பிடணும். நம்ம இந்தியா நாட்டிலே விவசாயிகள் எதுக்கும் நீங்கள் லைக் போடாமல் சும்மா கமெண்ட்டும் பண்ணாமல் இது பண்ண மாட்டேறீங்க. விவசாயிகள் எது கஷ்டப்பட்டு வீடியோ போடுறாங்க, ஏதோ லைக் பண்ணுவாங்க, விவசாயி பற்றின லைக் கமெண்ட்டு போடுறாங்க. நீங்கள் எதுக்கும் லைக் பண்ணாமல் விவசாயத்தை மதிக்காமல்